பணப்பட்டுவாடாவை தடுக்க சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 48 பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அளிக்கும் விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். சட்டமன்ற தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் 1402 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 48 பறக்கும் படை அதிகாரிகள் தனித்தனியாக சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாகன சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அதிகாரி, அதாவது பறக்கும் படை அதிகாரி மற்றும் காவல்துறையினர் இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் இதுவரை 14 வழக்குகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறியதாக 14 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதுவரை 300 புகார்கள் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 363 இடங்களில் 70,000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறியதாக சுவரொட்டிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இதுவரை 25,000க்கும் அதிகமானோர் உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் வைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கிகளை தேர்தல் முன்பாக உரியவரிடம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி உரிமம் பெற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் துப்பாக்கிகளை ஒப்படைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வியாபாரிகள் உரிய ஆவணங்களோடு கொண்டு செல்லக்கூடிய பணங்கள் உரிய ஆவணங்களோடு கொண்டு செல்ல வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லும் பணங்கள் கண்டிப்பாக பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் சுப்பிரமணியன்.